ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி டாடா மான்சா 2012 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் ஓஸில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனும் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் காயிலுக்கு போகிற ஓஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற மெட்டல் ஓஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் ஒன்று வெடிச்சிருக்கு. இப்போ நான் அந்த கூலிங் காயிலோட ஓஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ஓஸ் நல்லா இருக்குது. இது ஜாயிண்ட் ஆகிற மெட்டல் ஓஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நம்ம பேக் சைடு இப்போ வந்து நம்ம ஓஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவர், அதாவது ஏர் ஃபில்ட்ரு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். அந்த பஸ்ட்டாக இருக்கிற ஓஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஓஸில். இதில் தான் தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. கூலண்ட் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கூலண்ட் வாங்கியிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ், கட்டான ஓஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஓஸும் வந்து துருப்பிடிச்சிருக்கு. இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ப்ளஸ் இந்த கிளிப்பு எல்லாமே வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஓஸை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்லெட்டுக்கு கீழே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீக்கான ஓஸெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடல. அது கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டில் வர சுவிட்சு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ணுறேன். அந்த தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ECM போர்டு, பேட்ரி ட்ரே இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணால் தான் தெர்மோஸ்டாட்டை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நான் தெர்மோஸ்டாட்டோட போல்ட்டை நான் வந்து லூஸ் பண்ணுறேன். அடிச்சிருச்சு. இப்போ நான் தெர்மோஸ்டாட் போல்ட்டு லூஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த தெர்மோஸ்டாட் கம்ப்ளைண்ட் ஆனதுனால தான் ஃபேன் வந்து உங்களுக்கு ரன் ஆகலை. இதனால தான் டியூபும் பஸ்ட் ஆகிருச்சு. இந்த சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து செட்டாக அந்த அசம்பிளியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு அலுமினியம் பீஸில் தான் வரும். அதில் அந்த மெட்டல் ஓஸ் பாருங்கள் அரிச்சு போய் கிடக்குது. இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நியூ தெர்மோஸ்டாட் வாங்கியாச்சு. இதை வந்து நான் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இதில் அந்த ஓரிங் வந்து நம்ம கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த தெர்மோஸ்டாட்டில் இவ்வளோ பேஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓரிங் வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து உப்பு அரிச்சிருக்கு. அதனால இந்தளவுக்கு நான் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸ்ட் நம்ம போடல அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால தான் இவ்வளோ பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் தெர்மோஸ்டாட்டை வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். தெர்மோஸ்டாட்டுக்கு வந்து ஃப்ளவர் போல்ட்டு தான் வரும். அதை வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து 2 போல்ட்டு தான் வரும். கரெக்டாக சீட்டிங் ஆகலைன்னா வாட்டர் லீக்கேஜ் வரும். இப்போ நான் ஓஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கான ஓஸ் லைன் எல்லாமே நான் கிளிப் போட்டு லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ECM போர்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி ட்ரே எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். பேட்ரி ட்ரே வந்து நம்ம ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. என்ன விஷயம்னா, அதில் வந்து பேட்ரி ஆசிட் படிகிறது, துருப்பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா போல்ட்டு வந்து கட் ஆகி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் லீக்கேஜ் ஆகலை. ரேடியேட்டர் ஃபேன் கட் ஆஃப் ஆகி ஓடுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.